இல்ல செத்தாலும் நமது சாட்சி சாத்தியமானவைகளை செய்கிற கர்த்தரை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா சபையில சாட்சி, நான் போன கிழமை ஜெபம் பண்ணேன், கர்த்தர் 4 முருங்கைக்காயும் 1 கீரைப்பொடியும் 1/4 கிலோ காயும் ஃப்ரீயாய் கொடுத்தார். இதெல்லாம் சாட்சியில், இதெல்லாம் சும்மா கேவலம். ஒரு சாட்சி சொல்லிச்சு ஒரு கிழமை நாள் அவரிடத்துல, எனக்கு 2 கிலோ பச்சை அரிசி, 2 கிலோ வெள்ளைமா, 1/4 கிலோ சீனி. நான் நினைச்சேன் போச்சு, இன்றைக்கு சாட்சியின் நேரம் நான் தான் மாட்டினேன். ஆண்டவரே, 1 கீரை பொடி, அரைக்கீரை 1 பொடி, நல்ல தக்காளி பழம் எல்லாம் கர்த்தர் ஃப்ரீயாய் கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். நான் என்ன சொல்றது தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் சாட்சி. சாட்சி என்ன எப்படி இருக்கணும்? உயிருள்ள சாட்சி சொல்லணும். நான் நேற்று போனேன், ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஒரு நண்பனுக்கு சுவிசேஷம் சொன்னான், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் அதுதான் சாட்சி. அல்லேலூயா. இது சும்மா கத்தரிக்காய் தந்தார், புடலங்காய் கொடுத்தார், நல்ல சட்டை கொடுத்தார், அது வீட்டை போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. சபையில அதை சொல்லாதீங்க. நான் 2 பேரும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அது சாட்சியா இல்லையா? சாட்சி என்ன முக்கியம்? சாட்சி சொல்லுவதை விட சாட்சியாய் வாழுகிறதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். வீட்டுல அம்மா அப்பா சொல்லுவா, என் மூத்த மகன் இருக்கிறான், அவன் தேவ பிள்ளை. என் 2வது மகள் இருக்கிறாள், அவள் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 3வது இருக்குது, அது தேவனுடைய பலாபலன். அதை விட்டுட்டு ஐயோ போயும் பெத்தனே 3 பாருங்க, இதை விட 3 தெமிலிபுரம் வச்சு, இது சாட்சி இல்ல, இது சரியில்லாத வாழ்க்கை. ஆராதனை இல்லா குடும்பத்துல இப்படிதான் சாட்சி வரும். சில பிள்ளைகள் எல்லாம் செய்து பாருங்க, கடைசி வரையும் குறவு சொல்லிட்டே இருக்கும். என்ன யாரும் நேசிக்கிறதே இல்லை, என்ன யாரும் பார்க்கறதே இல்லை, என்ன என் வீட்டுல கணக்கெடுக்கிறதே இல்லை, என்ன ஒருவரும் கணக்கெடுக்கிறதே இல்லை. ஒதுக்கு புறம் நான் என்ன செய்வேன்? நீங்க என்ன செய்யணும்? தாழ்வு மனப்பானை விட்டு வெளியில வாங்க, கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா தந்திருக்கிறா இல்லையா? எல்லாம் கையெழுத்து நல்ல அம்மா அப்பா கொடுத்தது. சில பேர் கையெழுத்து என்ன செய்யறது? போயும் நல்ல தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறார். நல்ல காலம் மகிந்த வீட்டுல கொடுத்திருந்தா பெவன் நீ நாசமா போயிருப்ப. இன்றைக்கு நல்ல பிள்ளையா ஆண்டவர் லிங்கம் குடும்பத்துல கொடுத்தபடினால நீ நல்ல பிள்ளையா இருக்கிற. அல்லேலூயா. நீ எல்லாம் அங்க 2 யோசிச்சுப்பார், இப்ப நீ ஜெயில இருந்திருப்ப. அதனால கவனமா இருக்கணும். சிலர் அதுதான் பாக்குறது, போய் இந்த வீட்டை வச்சாரு, அங்க வச்சிருக்கலாம். பில்கேட் வீட்டை வச்சிருந்தா நீ தருதலை, அமெரிக்கால தருதலையா இருந்திருப்ப. ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் வீட்டை வச்சிருந்தா அவருடைய 2 பிள்ளைகளே குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாரு, நீ செத்தும் இருப்ப குடிச்சு. ஆனா கர்த்தர் நம்ம சரியான இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அம்மா அப்பா ஒரு நாள் அற்பமா எண்ணாதீங்க, அது ஆராதனை செய்யறோம், அப்படி செய்ய மாட்டான். ஆமென். என்ன சில அம்மா ரெயின் போற மாதிரி தான் கட இருக்கும், அது மாத்த இயலாது. அது சிலது பெட்டியில போக மட்டும் மாறாது, சபையில எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. கர்த்தர் பேசினார் சொல்லும், ஆனா அடுத்த கிழமை அது அப்படியே வந்து கடே வாழும். இதுதான் மனம் திரும்பாத விசுவாசம். ஆனா தீனா மூணா கழகம். அதை வீட்டை போய் யோசிச்சு பாருங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது காரணம் ஆராதனை சரியா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுவார்கள், உன் நண்பனை சொல்லு, நீ யாருன்னு சொல்லுவோம். நீங்க ஏசப்பாவன் நண்பனை ஆராதனையில பலப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. நான் அடிக்கடி என் ஆத்துமா சொல்ல, நீ அடங்கி இரு, ஒழுங்கா இரு, பரிசுத்தமா இரு. போன கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு இடத்துல பேசிக்கொண்டு ஒரு தம்பி கேட்டான், நீங்க கிறிஸ்தவனான்னு கேட்டான். கிறிஸ்தவத்துக்குரியதும் பேசல, போதகர் சேப்பும் இல்லை, டிஷர்ட்டோட. நாங்கிட்ட எப்படியப்பா நீ கண்டு கொண்ட? அவன் சொன்னா, அண்ணா உங்க பேச்சுல தெரியுது நீங்க ஒரு தேவ பிள்ளைகள் மாறி கிறிஸ்தவ மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். நீ என்னடா நீ கிறிஸ்தவனான்னு கேட்டான். அவன் இல்ல, நான் பரம்பரை இந்து. சரி, அவனுக்கு 2 வார்த்தையை சொல்லிட்டு போனோம். போன கிழமை நான் நேற்று சொன்னேன், பஸ்ல யாழ்ப்பாணத்துல பழைக்கு வந்தேன். பஸ்ல ஒரு தம்பி ஏறினான். அவன் சவுசர் எல்லாம் பயங்கரமா நாய் கடிச்சு பிச்சு இருக்குது, பாவம், விழுந்து ஒழும்பி வாராம் போல கிடக்கு. நான் போன்ல எடுத்து சும்மா லைட்டா பாக்குற மாதிரி முகத்தை பார்த்தேன், என்னோட பேசலாமா, ரவுடியான இசகாயிலுமே ஊன்றுவானே. நான் சரி, ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் மனசுல போடுறா இவனுக்கு 2 சொல்லலாண்ட மாதிரி தான் இருந்தது. நான் தட்டேன், ஹாய் தம்பி எப்படி நான் இருக்க? அப்படி பார்த்தேன், அண்ணா நான் நல்லா இருக்கேன்னா, என்ன பேரடான்னு கேட்டேன். அவன் சொன்னா, எனக்கு நல்ல பேர் சொன்னான், பேரை மறந்துட்டேன், வாட்ஸ்அப்ல இருக்கான். சரியப்பா எத்தனை பிள்ளைகள் நீ என்று கேட்டான். அவன் சொன்னா, அண்ணாவும் நானும். அண்ணா நல்லா இருக்கிறான், அவனோட இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை, டிப் டப்பா வலிக்கிட்டு போறான். நான்டா படிப்பையும் ஓயிலோட விட்டுட்டு பாருங்க, இப்படி நான் தருதலை மாதிரி இருக்கிறேன். ஏன்னா முடியெல்லாம் வளர்த்து எங்கடையில முடி வெட்டனால வெட்டல.
இப்படி எல்லாம் வளர்த்து, அவன் அலசுவான் கூட நீட்டா இருக்கிறான், அப்படி முடியெல்லாம் வளர்த்து கேட்டான், டேய் நாளைக்கு முடி வெட்டிதான். நான் சொன்னான், திங்கக்கெல்லாம் வெட்டின்னு கூட போட்டோ போடுறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருந்து விடுவனா மிச்சம். நான் தவசரடா நாய் கடிச்சிருக்கேன். அண்ணா பசன் பாடுறா, இது எந்த தவசர பாடுறான். அவன் சிரிக்கிறான், சிரிச்சு எப்படியே கையை வச்சு வெக்கப்பட்டு சிரிச்சான். சிரிச்சுட்டு கேட்டான், டேய் பாடுறா போன பஸ்ல எல்லாரும் பாக்குறாங்கப்பா, நான் முன் சீட்ல இருந்து கதை நடக்குது, போன அடிச்சு பார்த்தேன், பாடுறா நீ 45 வயசா நான் 45 வயசா. அண்ணா நீங்கள பார்த்தா 19 வயசு மாதிரி, என்ன பார்த்தா 45 வயசு மாதிரி. ஏன் அவன் பெத்தில எல்லாம் போட்டு பியர் எல்லாம் சொல்லிட்டான், இடைக்கட பியர் அடிப்பேன் நான், இதுதான் கடைசி முதலும் அடிச்ச பியரா இருக்கணும். காலமே அடிச்சுட்டான். அண்ணா சாரி அண்ணா, மன்னிச்சு கொள்ளுங்கண்ணா, நான் உங்களை நேசிக்கிறேன், என்னோட இப்படி பேசுறதே சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னேன், 45 வயசுல தொட்டதும் இல்ல பட்டதும் இல்ல ஒன்று தூக்கினதும் இல்ல. அவன் உடனே என்ன கேட்டான் தெரியுமா, அண்ணா எப்படி உங்களால வாழ முடிஞ்சது? எனக்கு அது பெருமூச்சு வந்து, 19 வயசு போடிய என்ன பார்த்து கேட்கிறான், குடிக்காம உங்களால என்னண்டு வாழ முடியும்? ஒரு 50 வயசுக்குள்ள கேட்டாலும் பரவாயில்ல, இவ என்ன பார்த்து கேட்டான் பாருங்க, விடுவனா? நான் சொன்னேன், நானும் ஒரு மனுஷனா தானே பல வந்துட்டு, நானும் ஒரு கிராமத்துல வாழ்ந்தவன், இப்ப கொழும்புல இருக்கிறத நான் பெரிய ஆள் இல்லையா, சப்பாத்து போட்டுதான் நான் பெரிய ஆள் இல்ல, நான் நீட்டா இருக்கிறது பெரிய ஆள் இல்ல, எனக்கண்டு ஒரு மனுஷனா வாழணும்னு ஒரு லட்சியம் வந்துட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கு. நீ என்ன சொல்றேன்னா, அவன் கையை தாங்க நான் கொடுத்தேன். அவன் சொன்னான், தேங்க்ஸ் அண்ணா, ஏன்னா நான் சேர்ந்த நண்பர்களாம் கெட்ட நண்பர்கள்.